கொழும்பில் பதற்ற நிலை போராட்டக்காரர்கள் மீது நீர்த்தாரை கண்ணீர் புகை தாக்குதல். பாரிய மக்கள் போராட்டம் புலனாய்வுத்துறை எச்சரிக்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கை. ரத்மலானையில் சிறிய ரக குண்டுவெடிப்பு இருவர் காயம். தேர்தல் தொடர்பில் நாடாளுமன்றத்திடம் தேர்தல் ஆணைக்குழு கோரிக்கை. பலுசிஸ்தானில் குண்டுவெடிப்பு 4 பேர் பலி 10 பேர் படுகாயம். தேர்தலை ஒத்திவைக்கும் சதிக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த போராட்டம் தற்போது கொழும்பில் இடம்பெற்று வருகின்றது. மார்ச் மாதம் 9ஆம் திகதி நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டுள்ளது. இதனால் பல பாகங்களிலும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. இந்த நிலையில் கொழும்பு விகாரமகாதேவி பூங்காவிற்கு அருகாமையில் தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது. கொழும்பில் தற்போது இடம்பெற்று வரும் போராட்டத்தை மேற்கொள்வோர் மீது கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்திற்கு எதிராக கோட்டை காவல்துறையினரும் மருதானை காவல்துறையினரும் இணைந்து 2 நீதிமன்ற உத்தரவுகளை பெற்றிருந்த நிலையில் இன்று பிற்பகல் கொழும்பு விகாரமகாதேவி பூங்காவிற்கு அருகாமையில் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பிக்கப்பட்டது. போராட்டத்தை கைவிடுமாறு போராட்டக்காரர்களுக்கு காவல்துறையினர் அறிவித்திருந்தனர். ஆனால் அவர்கள் கொழும்பு இப்பன்வெல சந்தியில் வீதியை மறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்களை கலைக்க காவல்துறையினர் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தியுள்ளனர். அங்கு காயமடைந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மீண்டுமொரு பாரிய மக்கள் போராட்டம் வெடிக்கவுள்ளதாக புலனாய்வுத்துறை அரசுக்கு அறிக்கை வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புலனாய்வுத்துறையின் குறித்த அறிவிப்பால் இந்த மக்கள் போராட்டங்களை தடுப்பதற்கான செயல் திட்டங்களை அரசு வகுக்க ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகின்றது. முன்னாள் அதிபருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட கோட்டா ஹோகோம் போராட்டத்தை விட தீவிரமான போராட்டமாக அது மாறும் எனவும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள் குறித்த போராட்டத்திற்கு முன்னணியாக செயல்படுவார்கள் எனவும் புலனாய்வுத்துறை எச்சரித்துள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையேற்றம், முறையற்ற வரிச்சுமை, அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு போன்ற பிரச்சினைகளுக்கு அரசினால் விரைவில் தீர்வு காணப்படாதுவிடின் கடந்த போராட்டங்களை விட இது உக்கிரமானதாக மாறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. புலனாய்வுத்துறையின் குறித்த எச்சரிக்கையினால் ஸ்ரீலங்கா அரசு இந்த போராட்டங்களை அடக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கொழும்பில் சில முக்கிய பகுதிகளை அதி உயர் பாதுகாப்பு வலயங்களாக பிரகடனப்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்களை தடுக்கும் செயல் திட்டங்களை முன்னெடுப்பதாகவும் கூறப்படுகின்றது. ரத்மலானை கல்தமுல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற வெடிப்புச் சம்பவத்தில் வயோதிப தம்பதியினர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கல்கிசை தலைமையக போலீசார் தெரிவித்தனர். இந்த குண்டுவெடிப்பில் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி சேதமடைந்துள்ளது. குறித்த வயோதிப தம்பதியினர் வீட்டிற்கு முன்பாக உள்ள காணியை துப்புரவு செய்து தீயிட்டு கொண்டிருக்கும் போதே இந்த வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. குண்டுவெடித்ததிலிருந்து சிதறப்பட்ட சிறிய இரும்பு துகள்கள் தம்பதியின் கால் கைகளில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தியதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். காயமடைந்த தம்பதியினர் கழுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தற்போது அப்பகுதி மூடப்பட்டு அரச இரசாயன பகுப்பாய்வாளர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்துவதற்கான நிதியை விடுக்குமாறு நாடாளுமன்றம் மற்றும் சபாநாயகரிடம் தேர்தல்கள் ஆணைக்குழு எழுத்து மூலம் கோரியுள்ளது. இது தொடர்பான கடிதம் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் கடிதம் கிடைக்கப்பெற்றதை சபாநாயகரும் உறுதிப்படுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் கடந்த 23ஆம் திகதி உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போதுள்ள தேர்தல் ஆணைக்குழு தற்காலிகமானது என்றும் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கே பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் நீதி தொடர்பான அதிகாரம் நாடாளுமன்றத்திற்குரியது எனவும் அவர் தெரிவித்திருந்தார். உள்ளூராட்சி சபை தேர்தல் நடவடிக்கைகளை தொடர்ந்து தடையின்றி முன்கொண்டு செல்வதற்கு தேவையான நிதியை விடுவிக்க பணிக்குமாறு கோரி சபாநாயகருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவால் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தனது பதவியிலிருந்து விலகுவதாக வெளிவரும் கூற்றானது முற்றிலும் பொய்யானது என பிரதமரது ஊடக பேச்சாளர் லலித் ரோஹன லியனகே தெரிவித்துள்ளார். அவ்வாறே பிரதமருக்கு தமது பதவியிலிருந்து விலகுமாறு எந்தவொரு தரப்பிலிருந்தும் கோரிக்கையோ அழுத்தமோ மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இது அரசாங்கம் முன்னெடுக்கும் நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண சபைக்கு உட்பட்ட சிற்றூழியர்கள் வெற்றிடங்களுக்கு தென்பகுதியிலிருந்து சிங்களவர்களை நியமிப்பதற்கான நகர்வுகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரியவந்துள்ளது. இது தொடர்பில் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சு நடைபெற்றுள்ள நிலையில் விரைவில் கோரிக்கை கடிதம் வடக்கு மாகாணத்திலிருந்து அனுப்பப்பட உள்ளது. ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்ட பின்னர் 1,00,000 பேருக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த திட்டத்துக்கு வடக்கு மாகாணத்தில் இருந்து அதிகளவானோர் தெரிவு செய்யப்பட்டிருக்க வேண்டிய நிலையில் அப்போதைய ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளின் தலையீட்டால் குறைந்தளவானோரே தெரிவாகியிருந்தனர். இவர்களில் 100 பேர் வரையில் தற்போது வடக்கு மாகாண சபைக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் வடக்கு மாகாண சபையில் சிற்றூழியர் தகைசார் பணியாளர் உட்பட சுமார் 1200 வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. இந்த வெற்றிடங்களுக்கு ஏனைய மாகாணங்களில் தெரிவு செய்யப்பட்டவர்களிலிருந்து 1100 பேரை நியமிக்குமாறு வடக்கு மாகாண சபையால் கோரிக்கை முன்வைக்கப்பட உள்ளது. வடக்கு மாகாணத்தில் பெருமளவானோர் வேலைவாய்ப்பின்றி உள்ள நிலையில் தென்பகுதியிலிருந்து சிங்களவர்களை இங்கு நியமிக்க முயற்சிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்தின் போது வீதியில் வன்முறையாக நடந்து கொள்ளும் நபர்களை கண்டுபிடித்து கைது செய்ய விசேட நடவடிக்கை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்காக பொலிஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் ஆலோசனையின் பேரில் விசேட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வெளிப்பெனையில் மாணவர்களால் ஆசிரியர் ஒருவர் தலைக்கவசத்தால் அடித்து கொன்ற சம்பவம் தொடர்பில் போலீசார் விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அதன் பின்னரே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கெஸ்பேவ, பொர்லஸ்கமுவ மற்றும் பிலியந்தலை பிரதேசங்களில் இவ்வாறானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவின் பெங்களூரில் சந்தித்த G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் இலங்கையின் கடன் பிரச்சினைக்கு விரைவான தீர்வை எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த சந்திப்பு கடந்த 24ஆம் 25ஆம் திகதிகளில் நடைபெற்றுள்ளது. இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் G20 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தின் தலைமையக சுருக்கத்தை வெளியிட்ட போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறைந்த மற்றும் நடுத்தர வருமான நாடுகளில் கடன் பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதற்கான அவசரத்தை G20 நாடுகள் அங்கீகரிப்பதாக அவர் கூறியுள்ளார். உத்தியோகபூர்வ இருதரப்பு மற்றும் தனியார் கடனாளிகளால் பலதரப்பு ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது, மோசமடைந்து வரும் கடன் நிலைமையை நிவர்த்தி செய்வதற்கும் கடனால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு ஒருங்கிணைந்த கடன் சிகிச்சையை எளிதாக்குவதற்கும் அவசியம். சாட் நாட்டுக்கான கடன் மறுசீரமைப்பு முடிவை G20 நாடுகள் வரவேற்றுள்ள நிலையில் மற்றும் சாம்பியா மற்றும் எத்தியோப்பியாவிற்கான கடன் மறுசீரமைப்பு பணியை விரைவாக முடிக்க அழைப்பு விடுத்துள்ளது. அத்துடன் இலங்கையின் கடன் நிலைமைக்கு விரைவான தீர்வை தாம் எதிர்பார்ப்பதாகவும் G20 நாடுகள் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள சந்தையொன்றில் இடம்பெற்ற பாரிய வெடிவிபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வெடிப்புச் சம்பவம் இன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து பர்கான் துணை ஆணையர் அப்துல்லா ஹோசோடான் தெரிவித்துள்ளதாவது: பலுசிஸ்தான் ரக்னி சந்தை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பொருத்தப்பட்டிருந்த மேம்படுத்தப்பட்ட வெடிகுண்டு வெடித்ததில் விபத்து ஏற்பட்டது என தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைக்காக அப்பகுதியை சுற்றி வளைத்துள்ளனர். குண்டுவெடிப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பலுசிஸ்தான் முதல்வர் மிர் அப்துல் குசூத் பிசென்ஜோ குற்றவாளிகளை கைது செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் அப்பாவி மக்களின் இரத்தத்தை சிந்துபவர்கள் மனித குலத்தின் எதிரிகள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் குண்டுவெடிப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் இதுகுறித்து முதல்வரிடம் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் கோரியுள்ளார். குண்டுவெடிப்பு தொடர்பான காணொளியொன்றும் சமூக வலைத்தளத்தில் பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் பாடசாலை ஒன்றில் கற்றுவரும் மாணவனிடமிருந்த வீடியோ கேம் உபகரணத்தை ஆசிரியை வாங்கி வைத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த மாணவன் பாடசாலை வளாகத்திலேயே ஆசிரியையை கடுமையாக தாக்கியுள்ளார்.
புளோரிடா மாநிலத்தில் பாம்கோஸ் நகரில் உள்ள பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற இச்சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அந்த சிசிடிவி காட்சியில் வேகமாக ஓடி வந்து ஆசிரியையை மாணவர் தாக்கியதால் அவர் நிலைகுலைந்து கீழே விழுகின்றார். எனினும் ஆத்திரம் குறையாத அந்த மாணவர் 15 முறைக்கு மேல் ஆசிரியை மீது கையால் ஓங்கி குத்துகின்றார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அந்த மாணவனை கட்டுப்படுத்தி தாக்குதலுக்குள்ளான ஆசிரியையை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய 17 வயது மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார்.